கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த காலை வேளையில் இந்த டெய்லி டிவைன்ஸ் ஊழியத்தின் மூலியமாக உங்களை சந்திக்க தேவனாக கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலியமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். காரணம், தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிசயமான தேவன், அற்புதங்கள் செய்கிற தேவன் உங்களோடு அற்புதங்கள் குறித்து பேசி கொண்டிருக்கிறார். காரணம், அவர் அதிசயமானவர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அகலே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து தன் மகிமையை அவர் வெளிப்படுத்த போகிறார். இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக, உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகத்திலேருந்து ஒரு வார்த்தையை வாசித்து உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க அடியேன் விரும்புகிறேன். மீகா எழுத புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீக் சாப்டர் 7:15. மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை அதிசயங்களை காண செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஏன் சோர்ந்து போய் நிற்கிறீங்க? ஏன் ரொம்ப விசுவாசம் இல்லாமல் நீங்கள் முடங்கி கிடக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, சோர்ந்து போகாதே, பயப்படாதே, நான் உங்களை அதிசயங்களை காண செய்ய போகிறேன். ஆமே. என் அன்பு சகோதரா, நம்ம தேவன் சப்பானிகளை நடக்க வைத்த அற்புதங்கள், ஆமேன், அல்லேலூயா. ஊமைகளை பேச வைத்த அதிசயங்கள், ஆமே. செவிட்டு காதுகளை கேட்க வைத்த அதிசயங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்பின அதிசயங்கள், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் இன்னைக்கும் அந்த வல்லமை மாறவில்லை, இன்னைக்கும் அந்த மகிமை குறுகி போகவில்லை. இங்கே விசுவாசிக்க விசுவாசிக்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அம்மே, பாருங்க, அந்த வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை அதிசயங்களை காண செய்வேன். அம்மே, கடந்த வேலைக்கிழமை திருப்பெண் வாசல் விடுதலை ஜெபத்தில் அருமையான பாஸ்டர்மா அவங்க எங்கள் மனைவி சுகத்துக்காக வார்த்தை கொடுத்து ஜெபித்தாங்க. அதில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. ஆண்டு சொன்னார் இல்லையா, உன்னை விட்டு வியாதிகளை விலக்க செய்வேன். ஆமே, எந்த வியாதியும் நான் உனக்கு வர பண்ண மாட்டேன், என் தழும்புகளால் உங்களை சுகமாக்குவேன். ஆமே, ஹல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர், அவர் பரிகாரியாக இருக்கிறார், யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும் போது ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஐயா, அந்த தொட பகுதியில் ஒரு பெரிய கட்டி, ஐயா, நான் அந்த கட்டி பெருசாக இருந்தது, அந்த கட்டி வேதனை நோவோடு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். வரும்போது என் கூட வந்த சகோதரிக்கு நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்குது, கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, நோவு ரொம்ப அதிகமாக இருக்குது, சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இந்த ப்ரேயருக்கு போகலான்னு வந்தேன். ஆனால் இன்னைக்கு சகோதரி ஜெபிக்கும் போது எல்லா கட்டிகள் ஒடிவதாக, கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறிவதாக அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆச்சரியம்! வீட்டுக்கு நான் உங்கள்கிட்ட கூட சொல்லலை, நான் ஜெபம் பண்ண அப்படியே கிளம்பிட்டேன். வீட்டில் போய் கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டி அது சான்சில் கட்டி ஒடிஞ்சு எல்லா சீவிரத்திலேருந்து ஒரு பெரிய சுகத்தை கொடுத்தார். பார்த்தீங்களா? உங்களை அதிசயங்கள் காண செய்வார். ஆமே, நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் நம்பும் போது, வசனத்தை நீங்கள் புசிக்கும் போது, வார்த்தையான தேவன் ஔஷதமாக மாற்றி உங்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்க அதிசயமான தேவன். அந்த தேவன் தான் சொல்கிறாரு, மகளே, அன்பு மகனே, உங்களை அதிசயம் காண செய்வேன். விசுவாசத்தோடு உங்களுக்கு எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ, எங்கெல்லாம் வியாதி இருக்குதோ, எங்கெல்லாம் நோவு இருக்குதோ, ஒருவேளை டாக்டர்கள் செக் பண்ணி வயிற்றில் யூட்ரஸில் கட்டி இருக்குது, அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணோம், அது பெரிதாக்குதுன்னு சொல்கிறாங்களா? ஒருவேளை கேன்சர் கட்டின்னு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது டிவி கட்டின்னு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை நீர் கட்டின்னு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட வியாதிகள், எப்படிப்பட்ட நோய்கள், எப்படிப்பட்ட கட்டிகள் இருந்தாலும் இப்போ இயேசுவின் நாமத்தில் அது சுகமாக போகுது. அந்த கட்டிகள் ஒடிய போகிறது, அந்த கட்டிகள் மறிய போகுது, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சுகமாக போகுது. விசுவாசத்தை ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஏசப்பா, அதிசயமானவரே, அற்புதமானவரே, இதோ உன்னை அதிசயங்கள் காண செய்ய சொன்னீங்களே, இந்த நிகழ்ச்சி மூலிமா பார்த்து கொண்டு எங்கெல்லாம் கை வைத்து பலவீனத்து மேலே, வியாதி மேலே, கட்டிகள் மேலே, நோய்கள்
பிள்ளைகள் மேலே ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய ஹீலிங் பவர், உங்களுடைய சுகமாக்குற வல்லமை இந்த நிகழ்ச்சி மூலமா பார்த்து விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரிலும் இப்ப இறங்குவதாக. கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறிவதாக, கட்டிகள் இயேசுவின் நாமத்தை ஒடிவதாக. சகல வியாதிகள் நோய்கள் இயேசுவின் நாமத்தில் இப்ப சுகம் உண்டாவதாக. அப்பா அற்புதங்கள் நடந்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீங்க செய்து விடுறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.